ஓகே, கனடாவில் இருக்கிற அந்த ஐயாக்கு எடுப்போம். ஹலோ ஹலோ, வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? ஒரு 2 நாளுக்கு முதல் பேசினோம் நம்ம. ஓ, எப்படி இருக்கிறீங்க? சும்மா தானே இருக்கிறீங்க? இப்ப என்னன்னு சொன்னாயா, இப்ப இது வீடியோ ஓடிக்கொண்டிருக்கு. வீடியோல உங்களோட வாய்ஸ் வர்றது, உங்களோட டீட்டெயில்ஸ் வர்றது பிரச்சனை இல்லை தானே உங்களுக்கு? சரி ஐயா. உங்களோட பேர் ஐயா, எங்க இருந்து பேசுறீங்க? உங்களோட அறிமுகத்தை சொல்லுங்களேன். உங்களோட பேரையும் நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? கணேசன், கனடா ஐயா. அப்ப அவரோட நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க தங்கச்சியோட பேசுங்களேன். அவைக்கு நம்ம எல்லாம் செஞ்சு கொடுத்துனாங்க, நீங்க அவரோட பேசுங்க. ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா படிச்சு நல்லா முன்னுக்கு வரணும். ஓ, நான் நல்லா படிப்பேன். இப்ப என்ன ஏஎல் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க? இல்ல, ஓஎல் கம்ப்ளீட் பண்ணி ஏஎல் படிக்கிறேன் இப்பதான். மிஞ்சின மண்ணில போட்டிருக்கிறாங்க இருந்து கதைக்கிறதுக்கு. இதெல்லாம் இருப்பீங்க, இருந்து பேசுவீங்க போல. இந்த தென்னம் அந்த என்ன இந்த இது நாங்க ஒரு மரம் ஒன்று தரிச்சு நாங்க இந்த வீடு கட்டுறதுக்காக, அந்த தென்னை மரம் தான் இது. சரி, ஓகே. இனிமே இதுதானே நீங்க வாழப்போற வீடுன்னு சொன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க செஞ்சிருக்கிறீங்க. பாருங்களேன், டிசைனை கட் பண்ணி நீங்களா செஞ்ச வேலை இது. அடுத்த காரணம் என்னண்டா, உங்களே மாதிரி நிறைய பேர் கஷ்டப்பட்டாக்க இருப்பாங்க. எப்படிடா உதவி கிடைக்கும், எந்த வழியில உதவி கிடைக்கும்ண்டு. அதை நாங்க இப்போ உங்களுக்கு காசு கொடுத்த வீடியோவை நான் இந்த பேஜ்ல போட்டேன்னு சொன்னா, அப்ப இப்படியும் உதவி செய்யறாங்க தானே என்று போட்டு கஷ்டப்பட்ட பிள்ளைகளும் எனக்கு கோல் எடுத்து உதவி கேட்கலாம் தானே. அதுவும் ஒரு காரணம் தான், விளங்குதானே. இப்ப நாங்க ஒரு சோசியல் மீடியாவை இது ஒரு கருவியை பயன்படுத்தி இப்போ கஷ்டப்படுற ஆட்களுக்கு நாங்கள் உதவி எடுத்து கொடுக்குறோம், விளங்குதானே. இது எவ்வளோ பேர் அந்த சோசியல் மீடியாவை எவ்வளோ விதமா பயன்படுத்துறாங்க, ஒரு கெட்ட வழிக்கும் பயன்படுத்துறாங்க. நாங்க அதை நல்லதா பயன்படுத்துறோம். அதை நல்லதா பயன்படுத்தி இப்போ உங்களுக்கு நாங்கள் செஞ்சது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு மாற்றம் வாழ்க்கையில. இப்போ சொல்ல போனா, உங்களை விட கஷ்டப்பட்ட ஆட்கள் எப்படியான ஒரு வழியில உதவி வாங்கலாம்னு ஏங்கி திரிப்பாங்க தானே. அவங்களுக்கு எங்களோட விஷயத்தை கொண்டு சேர்க்கிறதா இந்த சோசியல் மீடியா இருக்கு. அதுதான் ஒரு காரணம். இப்ப சொல்றீங்க ஒரு ஏழு படிக்கிற பொடியன்னு இப்படி பேசுறாருண்டு, அவருக்கு என்ன தெரியும் நாங்க எவ்வளவு சவால்களை முகம் கொடுக்கிறோம்ண்டு, விளங்குதானே. அவர் உங்களை ஒரு கெத்துக்காக சொல்லுவாரு, விளங்குதானே. ஒரு அட்வைஸ் மாதிரி கெத்துக்காக சொல்லுவாரு. அவர் இப்ப புள்ள பூச்சா தாரிப்பாருன்னு நினைக்கிறேன், விளங்குதானே. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே வீடியோ, இப்போ நான் இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நிற்கிறேன். எதுக்காக வந்திருக்கிறேன்னா, நாங்கள் போன திங்கட்கிழமை ஒரு வீடை கட்டி முடிச்சுட்டு திங்கட்கிழமை போட்டு நான் அந்த வீடை நிறைய பேர் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தீங்க, ரொம்பவே நன்றி. என்ன சொன்னால், நீங்கள் சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறதால தான் நான் செயற்பட்டு கொண்டிருக்கிறேன். ஆதரவு தர அனைவருக்கும் நன்றி. புலம்பெயர்ந்த நம் தமிழர்களுக்கும் ரொம்பவே நன்றி. ஏன்னு சொன்னா பாருங்களேன், ஒரு குறுகிய காலத்துல நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறீங்க, உதவிக்காக நிறைய பேர் என்ன நம்பி பணமும் அனுப்பி கொண்டிருக்கிறீங்க, அதுக்காக ரொம்பவே நன்றி. இப்ப பாத்தீங்கன்னா அந்த வீடியோவில் நீங்க பார்த்துருப்பீங்க, அந்த தங்கச்சி மேலும் உதவி கேட்டிருந்தது. அப்ப நான் சில விஷயங்களை சொன்னேன். நான் 100% நம்பாதீங்க, எதிர்பார்த்திருக்காதீங்க. நீங்க சொல்லியிருக்கிறீங்க, கிடைச்ச அந்த உதவி நான் உங்களுக்கு கொண்டு தருவேன்னு அந்த வீடியோவிலே சொல்லிப்பட்டு போனேன் நான். அதே போல உதவி கிடைச்சிருக்கு. சொல்ல போனா கரண்ட் தானே கேட்டாங்க, கரண்டுக்கான உதவி. அப்ப அந்த உதவி கிடைச்சிருக்கு. எவ்வளவு இந்த வீடியோ நீங்க தொடர்ச்சியா பார்த்தா தான் உங்களுக்கே தெரியும். அதனால தொடர்ச்சியா பாருங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்க, போயிட்டு அந்த தங்கச்சியோட பேசிட்டு அவங்களுக்கு கிடைச்ச உதவியை கொடுப்போம். இருக்கிறாங்க. இப்ப போன திங்கட்கிழமை எடுத்து நான் வீடியோ, பெரிய ஒரு மாற்றம் ஒன்று நடந்திருக்கு. பாருங்க, லைன்ல அப்படியே பூக்கொண்டெல்லாம் நாட்டி பூச்செடியெல்லாம் வச்சு என்ன நல்லா செய்திருக்கிறீங்க. அதோடு சேர்த்து பாருங்க, அப்படியே தென்னை இதால் அப்படியே மறைச்சு இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மண்ணெல்லாம் போட்டு, மண் மிஞ்சின மண்ணா மிஞ்சின மண்ணில் போட்டிருக்கிறாங்க இருந்து கதைக்கிறதுக்கு. இதெல்லாம் இருப்பீங்க, இருந்து பேசுவீங்க போல. இந்த தென்னம் அந்த என்ன
இந்த இது வந்து நாங்க ஒரு மரம் ஒன்று தரிச்சு நாங்க இந்த வீடு கட்டுறதுக்காக அந்த தென்னை மரம் தான் இது. சரி ஓகே, இனிமே இதுதானே நீங்க வாழப்போற வீடுன்னு சொன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க செஞ்சிருக்கிறீங்க. பாருங்களேன் டிசைனை கட் பண்ணி நீங்களா செஞ்ச வேலை இது. வர ஹேட்டின்லாம் போட்டு உள்ளுக்குள்ளேயும் பார்ப்போம். என்னோட சொன்னா பார்ப்போம் எப்படி உங்களுக்கு தேவையானதெல்லாம் நீங்க அதுல செஞ்சு வச்சிருப்பீங்க. எப்படி அதுல எப்படி எல்லாம் இனிமே சாமான் எல்லாம் வாங்கணும்னு சொன்னீங்க. இப்ப உங்களுக்கு தேவையானது கொஞ்சம் கொஞ்சமா வாங்குவீங்க போல. இனிமே கடை ஓபன் பண்ணியதாண்டைக்கு கடை நடந்து கொண்டிருக்கு தானே. வருத்தம்லாம் எப்படி? வருத்தம் நல்லம்மா? சரி ஓகே, அது சுகமாகும். ஓகே பாப்போம், உள்ளுக்குள்ள போயிட்டு பாப்போமே. சரி வாங்க. சரி ஓகே, அப்படியே நீட்டா அப்படியே விரிச்சு இதுக்குள்ள போய் சமைக்க ஆரம்பிச்சிட்டீங்க. கொல்லியெல்லாம் வச்சு சமைக்க ஆரம்பிச்சு எல்லா இந்த கொஞ்சம் வாங்க. அப்படியே எல்லாம் பாத்திரங்கள். அங்கால பெட்ரூம் அடுத்தீங்களா? ஸ்டடி ரூம் அடுத்த மாதிரி தெரியுது. இந்த ஸ்டடி ரூம் மாதிரியே அப்படியே தங்கச்சிர இதெல்லாம் நான் கரையை போட்டு படிக்கிறேன். சரி ஓகே, நல்லா இருக்கு. ஜன்னல் பரவாயில்ல, காத்து வருதா ஜன்னலால? கொஞ்சம் கொஞ்சம் வருது என்ன? ஓகே. இப்ப இதுல இப்ப நீங்க விலங்குல மதிய நேரத்துல இருக்கல? மதிய நேரத்துலயும் இருக்கல. மேல மரங்கள் ஒன்றும் இல்லை தானே? சரி ஓகே, அது பழகிடும்பா. அதுல இருந்து விட இதுல ஓகே தானே? சரி ஓகே, பாத்தீங்கன்னா அப்படியே நீங்க ஃபுல்லா இதுலயே உங்களோட வாழ்க்கையை நடத்துறீங்க. சந்தோஷம் தானே? ஓகே. இப்ப இதுல அங்கால அதான் பெட்ரூம், அதெல்லாம் தூங்குறலாம் 2 பேரும். சரி ஓகே. இப்ப எதுக்காக வந்திருக்கேன்னு தெரியும். இப்ப நான் பேசக்குள்ளே கேட்டிருப்பீங்க. இப்ப அதை நான் தாரன். அதுக்கு முதல் சில விஷயங்கள் பேசுவோம். காசு அனுப்பினவரோடையும் நம்ம பேசுவோம், வெளியில நின்று பேசுவோம். சரி ஓகே, வீடெல்லாம் பிடிச்சிக்கு தானே? திரும்பி கேட்க தேவையில்லை, நல்லதாக தான் செஞ்சு தந்திருக்கிறோம் உங்களுக்கு. ஓகே, திரும்பி வருவான்னு நினைச்சீங்களா? லேட்டாக நினைச்சீங்க? ஒரு 5 நாளையால வந்துட்டேன் அப்படித்தானே? சரி ஓகே. இப்போ எதுக்காக வந்திருக்கீங்கன்னு தெரியும் உங்களுக்கு. கரண்டுக்கான உதவி வந்திருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு முதல் ஒருவரோட நம்ம பேசுவோம். ஒரு ஐயாவோட பேசினாத்தான் சில பேருக்கு புரியும். சில பேர் சொல்லப்போனா இப்போ நான் உங்களுக்கு உதவி தாரன் தானே, அது சில பேர் தப்பாகவும் எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்று நான் கதைக்கு உங்களுக்கு விளங்கும். சரிதானே? சில விஷயங்கள் அவரோட பேசும்போதும் விளங்கும். சரியா? ஓகே, அவரோட பேசுவோம். ஓகே, கனடாவில் இருக்கிற அந்த ஐயாக்கு எடுப்போம். ஹலோ, வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? ஒரு 2 நாளுக்கு முதல் பேசினோம் நம்ம. எப்படி இருக்கிறீங்க? சும்மா தானே இருக்கிறீங்க? இப்ப என்னன்னு சொன்னாயா, இப்ப இது வீடியோ ஓடிக்கொண்டிருக்கு. வீடியோல உங்களோட வாய்ஸ் வர்றது, உங்களோட டீட்டெயில்ஸ் வர்றது பிரச்சனை இல்லை தானே உங்களுக்கு? சரி ஐயா. உங்களோட பேர் ஐயா எங்க இருந்து பேசுறீங்க? உங்களோட அறிமுகத்தை சொல்லுங்களேன். உங்களோட பேரையும் நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? கணேசன், கனடா ஐயா. அப்ப அவரோட நீங்க நீங்க தங்கச்சியோட பேசுங்களேன். அவைக்கு நம்ம எல்லாம் செஞ்சு கொடுத்துனாங்க, நீங்க அவரோட பேசுங்க. ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? நீங்க நல்லா படிச்சு நல்லா முன்னுக்கு வரணும். நான் நல்லா படிப்பேன். இப்ப என்ன ஏஎல் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க? இல்ல, ஓஎல் கம்ப்ளீட் பண்ணி ஏஎல் படிக்கிறேன் இப்பதான். படிச்சு நல்ல இதாக வரணும். நீங்க மட்டும்தானே? உங்களுக்கு தம்பி தங்கச்சி இருக்கா? அக்கா இருக்கு. இப்ப நானும் அம்மா மட்டும்தான். அக்கா இல்ல கல்யாணம் கிடையாது. சரி. ஓம் ஐயா.
இந்த தங்கச்சிக்கு எவ்வளவு அனுப்பினீங்க? 50,000 ரூபா அனுப்பியிருந்தாரு. இது நீங்க எதுக்காக ஐயா அனுப்பினீங்க? என்னோட சொன்ன ஐயா, அதுவும் ஒரு பெரிய ஒரு உதவி கொடுத்த வீடியோ தானே. ஒரு வீடு ஒன்று கட்டி கொடுத்தாங்க. அதுல அவங்க சொன்னாங்க உதவி தேவைன்னு சொன்னாங்க. இப்ப சொல்ல போனா இப்ப நான் வீடியோ போட்டோக்களுக்கும் கூட இன்னும் அந்த உதவி கூட கிடைக்காம இருக்குதானே. இப்ப இந்த தங்கச்சியை நீங்க தெரிவு செய்ததுக்கான காரணம் ஐயா, இந்த காரணம் தெரிவு செய்து இந்த 50,000 அனுப்பினதுக்கான காரணம்? அது அன்றைக்கு அவங்க உங்கள்கிட்ட கேட்டிருந்தாங்க, வீடு கட்டினா போல தங்களுக்கு படிக்கிறதுக்காக வேண்டிய அந்த கரண்ட் வசதி வேணும்னு கேட்டாங்க தானே. ஆமாம், அதுக்காக நீங்க இன்னும் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகணும். அவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தாச்சு, கரண்ட் இருந்தா தானே அந்த ஒரு பலன் ஒன்று கிடைக்கும்ன்றதுக்காக நீங்க யோசிச்சு அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு. அந்த ஐயா நாங்க ஏற்கனவே பேசும்போது இதுதான் சொன்னாரு, வீடு கட்டி கொடுத்துருக்கோம் படிக்கிற பிள்ளைன்னு சொன்னா கரண்டும் எடுத்து கொடுத்தா தானே ஒரு அதை ஃபுல்ஃபில் ஆகும் என்ற ஒரு எண்ணத்துல தான் ஐயா அனுப்பியிருக்காரு. இப்ப நானும் தெளிவுபடுத்த தானே வேணுமையா. சிலாக்கள் நினைப்பாங்க வீடும் கட்டி கொடுத்து நிறைய உதவிகள் நான் தான் கொடுத்து கொண்டிருக்கேன்னு நினைக்கலாம் தானே. அப்ப வார உதவியே இந்த பிள்ளைக்கு மட்டும் தான் கொடுத்து கொண்டிருக்கேன். அது அந்த ஒரு தெளிவுபடுத்தலுக்கு தான் இப்ப உங்களோட பேசுறேன் நான். இப்ப ஐயா தான் ஃபுல்ஃபில் ஆகணும் என்றதுக்காகத்தான் ஐயா அனுப்பினாரு. ரொம்பவே நன்றி ஐயா. அப்ப நீங்க செய்தது பெரிய உதவி இந்த தங்கச்சிக்கு. சொன்னாரு ஐயா, இப்ப உங்களுக்கு மட்டும் இல்ல ஐயா நிறைய பேருக்கு அவரால் முடிஞ்ச உதவிகளை செய்து கொண்டிருக்கிறாரு. என்ன ஐயா? ஐயா வந்து மட்டக்களப்பு மக்களுக்கு நிறைய பேர் செஞ்சு கொண்டிருக்கிறாருன்னு சொன்னாரு. வாழ்த்துக்கள் ஐயா. உங்களுக்கும் ஏதாச்சும் சொல்ல போறீங்களா? இல்ல, நல்லா படிச்சு வரணும், இருக்கணும், அந்த குடும்பத்துக்கு ஒரு முன்னுதாரணமா படிச்சு வந்து நல்ல இதா இருக்கும். ஆமா ஆமா ஐயா. சரி ஐயா, நீங்க பேசினது நல்லா, உங்களோட பேசினது எங்களுக்கு சந்தோஷம். அப்ப பிறகு நம்ம பேசுவோம். சரி ஐயா, இப்ப முடிச்சுக்கொள்ளும். ஓகே ஐயா, நன்றி நன்றி. சரி, விளங்கிட்டு தானே. இப்ப நான் அதை தெளிவுபடுத்த தானே வேணும். இப்ப அவர்கிட்ட நான் கேட்டு வாங்கி எடுக்கல, உங்களுக்கு செய்யணும்ண்டு அவராவே அனுப்பினார். அப்ப நான் கேட்ட கேள்வி இதுதான். அதை நீங்க பார்த்துருப்பீங்க ஐயா, நான் ஒரு பெரிய ஒரு தொகைன்னு கொடுத்து நான் உதவி கிடைக்காதவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க என்று சொல்ல, அவர் அப்படி சொல்லலை, இதை தான் சொன்னாரு. வீடு கட்டி கொடுத்துருக்கேன், அது ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரி எனக்கு தோணினது. அதனால நான் இந்த உதவியை செய்யறேன். 50,000 அனுப்புறேன். 50,000 காணாதானே மேலே 50,000 அனுப்புறேன். வேற யாரும் உதவி செய்ய முன் வந்தா நீங்க அந்த கரண்ட் எடுத்து கொடுங்கன்னு சொன்னாரு. இப்ப அவர் அனுப்பினது என்னதுக்குண்டா கரண்ட்டுக்கு என்ன முக்கியம்? கரண்ட் மட்டும் எடுத்து வேலை இல்லை தானே, வயரிங் பண்ணணும். அதை நம்ம இதுல செய்வோம். வயரிங் பண்றா, லைட்டு போடணும், நிறைய இது இருக்கு தானே. வயரிங் பண்றா அது பெரிய ஒரு வேலை தானே. அப்ப வயரிங் இந்த 50,000 பயன்படுத்தி வயரிங் செய்வோம். சரியா? அதுக்கு பிறகு அதான் நீங்க சொல்லுதானே. இப்ப நீங்க ஒரு நான் அந்த விஷயத்த நான் சொன்னேன், உங்களுக்கு கிடைக்கணும்டா கிடைக்கும். எனக்கும் ஆச்சரியமா தான் இருந்தது. நான் நினைச்சேன் விளங்கித்தானே, எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்குது. அப்ப உங்கள இதே இருக்கு உங்கள உண்மையிலதான் உங்களுக்கு கிடைக்கணும்னு அமையுது. நான் அப்படி கடவுள் தானே எல்லாத்தையும் கிடைக்க வைக்கிறாரு. வேற மனுஷன் கடவுள் தான். கடவுளால அங்கதான் கிடைக்குது எங்களுக்கு. நாங்க மனுஷனுக்கு நல்லதை தான் நினைப்போம், கெட்டது நினைக்க மாட்டோம். பாருங்களேன், உங்களுக்கு அது அமையுது. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்படி உங்களுக்கு உதவி கிடைக்குது தானே, என்ன சொல்ல விரும்புறீங்க? சொல்ல போனா அதுல நீங்க ஒரு மிஸ்டேக் கொண்டு விட்டுட்டீங்க பாருங்க. என்னன்னு யோசிச்சு பாருங்க, பெரிய ஒரு மிஸ்டேக். எனக்கு மன வருத்தமா இருந்தது அந்த ஐயா சொல்லும் போது. இப்ப நான் சொன்னேன்னா நான் செஞ்சது மிஸ்டேக் தான் அதுல. ஆனா நீங்களும் அதை ஒழுங்கா செவிமடுத்து அதை திருத்தல. என்னன்னு தெரியும் தானே உங்களுக்கு. அந்த ஐயா எவ்வளவு அனுப்புறவரு? 20 சொன்னேன், 15 சொன்னவர். நான் 10 சொன்னேன் தானே. அதுல ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் தானே அது. இல்ல நாங்க பார்த்தேன், இப்ப அப்படி சொல்லி இருக்காரு. நான் இல்ல அவரு 15 அனுப்புவாரு. ஆரம்பத்துல 20 சொன்னவாரு. ஆனா வந்து அவர் 15 அனுப்புவாரு. நான் அப்படி சொல்லிட்டேன். இதுக்கு பிறகும் தொடர்ச்சவங்களுக்கு 15 அனுப்புவார். விளங்குதானே? 10 இல்ல 15,000 ரூபா தயான்னு. ஓகே, அது ஒரு மிஸ்டேக்கா நான் சொல்லிட்டேன். அது பெரிய விஷயம் இல்லைன்னு அவரு சொன்னாரு. ஆனா எனக்கு பெரிய விஷயம் தானே. என்னன்னு சொன்னா விளங்குதானே. இப்ப அவங்களும் அவர் சொல்ல போனா நைட் எல்லாம் வேலை செய்யறவர்.
அவங்களோட ஒரு உழைப்பை வந்து படிக்கணும், ஒரு கல்விக்காக அவங்க வழங்குது தானே. அதனால அது நான் ஒரு பெரிய மிஸ்டேக் தான் என்னை பொறுத்த வரைக்கும். சாரி, என்னன்னு சொன்னா ஒரு 5000 குறைச்சித்தேன். 5000 சொன்னா ஒரு 5 மாசத்துக்கு அனுப்பினா 20,000 ரூபா விளங்கு தானே. 10 இல்லை 15,000 ரூபா. இப்ப என்னன்னு சொன்னா, இப்ப எங்கட நாங்க உங்களுக்கு உதவி செய்யறோம், உதவி செய்யணும். இதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் இதுதான் ஒரு வாய்ப்பு அந்த விஷயத்த சொல்றது. இப்போ நாங்க உங்களுக்கு உதவி செஞ்சா அதன் மூலமா நீங்க படிக்கிறீங்க, விளங்குது தானே. அப்ப நீங்களும் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு பிறகு நீங்களும் சில பேருக்கு நல்லது செய்வீங்களா? நல்ல நிலைமையில இருந்தா உதவி செய்வேங்க. அப்படித்தானே. இது வந்து நான் நினைக்கிறேன்னா, இப்ப நீங்க படிச்சு ஒரு விலங்குதானே, இப்ப மேக்ஸ் பாடம் படிக்கிறீங்க, ஒரு டீச்சராவோ ஏதோ ஒரு நல்ல நிலையில இருக்கிறீங்க. முக்கியமா டீச்சர்ன்னு வைங்களேன். டீச்சர்ன்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்? அம்மா இல்லாத அப்பா இல்லாத பிள்ளைகளுக்கு நீங்க ஃப்ரீயா படிப்பிச்சு கொடுக்கணும். என்னோட சொன்னா இப்ப அதே தொடர்ந்தானே. இப்ப எங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு அது வந்து தொடர்ச்சியா நடக்கும். அப்ப நீங்க படிப்பிச்சு கொடுக்குற பிள்ளைகிட்டையும் சொல்லணும், ஃப்ரீயா படிப்பிச்சு கொடுக்குற பிள்ளைகிட்ட சொல்லணும். நீங்க பெரியெல்லாம் போய் நல்லா படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து நீங்க ஒரு 4 பேருக்கு நல்லது செய்யணும்டா அந்த கஷ்டம்ன்றது எல்லாருக்கும் இருக்காது தானே. அப்படி ஒரு தொடர்ச்சியா போனா இப்ப சொல்ல போன விளங்குது தானே என்ன சொல்றேன்னு. அதனால அது நடக்கணும், ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஒன்று நடக்கணும் என்று நான் ஆசைப்படுறேன். அது அந்த மனசுல வச்சிருக்கீங்க தானே. நிறைய பேர் அந்த கஷ்டத்தை உணர்ந்தாக்கள் தான் அனுப்புறாங்க காசு. பெரிய வசதி இருக்கிறார்கள் எல்லாம் அநேகமான பேர் விளங்குதானே நான் என்ன சொல்றேன்னு. அவங்க எனக்கு அனுப்புறாங்கலாம் சொல்லுவாங்க. ஆரம்பத்துல அவங்க கஷ்டப்பட்டு இந்த நிலைமையில நல்ல நிலைமையில இருக்கிறதாலதான் அந்த கஷ்டம்ன்றது அவங்களுக்கு விளங்கும். அதனாலதான் அவங்க பணத்தை அனுப்புறாங்க. அதனால இப்ப உங்களோட கஷ்ட நிலையை நாங்க மாற்றினாங்க. அதே போல நீங்க நிறைய பேரை கஷ்ட நிலையை மாற்றணும்ன்ற ஒரு குறிக்கோளோட நீங்க செயற்பட்டீங்கன்னு சொன்னா எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். நான் சொல்ற விஷயம் நல்ல விஷயம் தாங்க. அப்படின்னா இனிமே எல்லாரும் இப்ப நான் உதவி எடுத்து கொடுக்குறாக்கள் எல்லாரும் அப்படித்தான் நினைக்கணும். அப்படின்னு சொன்னா கஷ்டம்ன்றது இருக்காது தானே. அப்படியே போனா தொடர்ச்சி அப்படியே போனா சரி. ஓகே, இப்போ நீங்க சொல்லுங்களேன், நான் தான் பேசுறேன். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்களேன், நீங்க என்ன சொல்றீங்க? நிறைய உதவி கிடைச்சிருந்தது. இந்த வீடு கட்டி தந்ததுக்கு பிறகும் திரும்ப கரண்டுக்கான உதவி வழங்கியிருக்காங்க. ரொம்பவே நன்றி. ரொம்பவே நன்றி. ஏதாச்சும் வேற ஏதாச்சும் சொல்ல போறீங்களா? இல்லையா? ஏதாச்சும் வீடு கட்டி வீடியோ போட்டதுக்கு பிறகு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கள் எதுவும் சொன்னாங்களா? உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிற கருத்துக்கள் எப்படி இருந்தது? இப்போ நீங்க வீடியோவில் நீங்க இப்போ நிறைய பேர் பார்த்தாங்க. நான் எல்லா சோசியல் மீடியாவிலையும் போட்டேன். நான் ஏன் போட்டேன்னு சொன்னா தெரியும், நான் உதவி கிடைக்கிறதுக்காக போட்டேன்னா. அப்படி உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுகளா இருக்கட்டும், டீச்சர்ஸா இருக்கட்டும், ஏதாவது சொன்னாங்களா? இப்போ நீங்க ஸ்கூலுக்கு போய் படிக்கிறீங்க, உனக்கு பக்கத்துல இருப்பாங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கள், என்ன சொல்லுவாங்க? ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் ஆக்களுக்கு தெரியும், நான் சொன்னேன், அவங்களுக்கு தெரியும் நேரத்தோடையே கஷ்டம்னு தெரியும். அதனால அவங்க பெருசா ஒன்றும் கதைக்க மாட்டாங்க. நேரத்தோட அந்த காசு தந்து வீடியோ போட்டப்ப 2-3 பேர் கேட்டேன். யாரு கேட்ட? ஃப்ரெண்ட்ஸ் தான். அது அவங்களுக்கு பெருசா தெரியாது, இந்த கிளாஸுக்கு எல்லாம் வார பெருசா அவங்களுக்கு தெரியாது. கேட்டாங்க, என்ன வீடியோல போட்டிருக்கியாமண்டு, கேர்ள்ஸ போடுறது தப்பாமண்டு சொன்னாங்க. நான் ஒன்றும் சொல்லல. பிறகு சரிதானே. இப்ப எதுக்காக இப்ப விலங்கு தானே, இப்ப உங்களுக்கு விளங்கும் நாங்க எதுக்காக வீடியோ போடுறோம்ண்டு. இப்ப நாங்க ஒரு பொறுப்புல இருக்கிறோம். இப்ப எங்களை நம்பி பணம் அனுப்புறாங்கன்னு சொன்னா அதை நாங்க வெளிப்படுத்த தானே வேணும். வெண்டையை கூட மாசம் ஹெல்ப் ஒரு பிள்ளை கிடைச்சது. நாங்க அந்த பிள்ளையை கரண்டும் எடுத்து கொடுத்தனாங்க. அப்ப 2 மாசமா அந்த அண்ணன் அனுப்புறாரு, சேகர் அண்ணன், கனடால இருக்கிற அண்ணன் அனுப்பினவாரு. அப்ப நாங்க அதை விலங்கு தானே, ஒரு ஃபுல்ஃபில் ஆகணும் தானே உதவி செஞ்சா. ஒரு நண்பகத்தன்மை ஒன்று வேணும். இப்பத்திய காலத்துல யாரையும் நம்பல தானே சொல்லப்ப. இப்ப என்னையும் நிறைய பேர் இப்ப உதவி செய்ய தயாரிப்பாங்க. இந்த பொடி எனக்கு காசு அனுப்பினா உரிய முறையில செய்வானான்னு டவுட்ல இருப்பாங்க. இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து கொண்டு இருப்பாங்க, இந்த பொடி எப்படி செய்யறான்னு. அதனால விலங்குதானே. இப்ப உங்களோட சொல்லப்போனா இன்னொரு காரணமா தான் நாங்க வெளிப்படையா செய்யறோம். அடுத்த காரணம் என்னண்டா, உங்களே மாதிரி நிறைய பேர் கஷ்டப்பட்டாக்க இருப்பாங்க. எப்படிடா உதவி கிடைக்கும், எந்த வழியில உதவி கிடைக்கும்ண்டு. அதை நாங்க உங்களுக்கு காசு கொடுத்த வீடியோவை நான் இந்த பேஜ்ல போட்டேன்னு சொன்னா, அப்ப இப்படியும் உதவி செய்யறாங்க தானே என்று போட்டு கஷ்டப்பட்ட பிள்ளைகளும் எனக்கு கோல் எடுத்து உதவி கேட்கலாம் தானே. அதுவும் ஒரு காரணம் தான். இப்ப விலங்குதானே. இப்ப நாங்க ஒரு சோசியல் மீடியாவை இது ஒரு கருவியா பயன்படுத்தி இப்ப கஷ்டப்படுற ஆட்களுக்கு நாங்க உதவி எடுத்து கொடுக்குறோம். விலங்குதானே. இது எவ்வளவு பேர் அந்த சோசியல் மீடியாவை எவ்வளவு விதமா பயன்படுத்துறாங்க, ஒரு கெட்ட வழிக்கும் பயன்படுத்துறாங்க. நாங்க அதை நல்லதா பயன்படுத்துறோம். அதை நல்லதா பயன்படுத்தி இப்ப உங்களுக்கு நாங்க செஞ்சது எவ்வளவு ஒரு பெரிய ஒரு மாற்றம் வாழ்க்கையில.
இப்போ சொல்ல போனா உங்களை விட கஷ்டப்பட்ட ஆட்கள் வந்து எப்படியான ஒரு வழியில உதவி வாங்கலாம்னு ஏங்கி திரிப்பாங்க தானே. அவங்களுக்கு எங்களோட விஷயத்தை கொண்டு சேர்க்கிறதா இந்த சோசியல் மீடியா இருக்கு. அதுதான் ஒரு காரணம். இப்ப சொல்றீங்க ஒரு 7 படிக்கிற பொடியன்னு இப்படி பேசுறாருண்டு, அவருக்கு என்ன தெரியும் நாங்க எவ்வளவு சவால்களை முகம் கொடுக்கிறோம்ண்டு? விளங்குதானே? அவர் உங்களை ஒரு கெத்துக்காக சொல்லுவாரு, விளங்குதானே? ஒரு அட்வைஸ் மாதிரி கெத்துக்காக சொல்லுவாரு. அவர் இப்ப புள்ள பூச்சா தாரிப்பாருன்னு நினைக்கிறேன். விளங்குதானே? நாங்க எவ்வளவு பேர் சமாளிச்சு எவ்வளவு உதவி வருது. இதே இதை காசு அனுப்புறாக்களுக்கு அவங்களும் யோசிச்சு அவங்கள எதுக்காக அனுப்புறாங்க, அவங்களுக்கு தெரியப்படுத்தினா தான் தெரியும். முகத்தை மறைச்சுன்றது அந்த வீடியோ வந்து ஒழுங்கா போகாது. முகத்தை மறைச்சிருந்தா அதுல என்ன புள்ளியோட எமோஷன் எல்லாம் தெரியாது தானே. அதனால நான் நினைக்கிறேன் அந்த பொடி தப்பானுன்னு சொல்லல, அவருக்கு புரியாம பேசிருக்கிறாரு. விலங்குதான். நாங்க ஒரு கருவியா பயன்படுத்துறோம் சோசியல் மீடியாவை. சரியா? பண்ண பேசுறதெல்லாம் சரிதானே, கரெக்ட் தானே. இப்போ சொல்ல போனா உங்களுக்கு மட்டும் இல்லை, நாங்க நிறைய பேருக்கு உதவி செஞ்சு கொண்டு வரோம். எல்லாம் புலம்பெயர்ந்த நம் தமிழ் உறவுகள், உலகம் புல்லா இருக்கிற தமிழ் உறவுகளால தான் நாங்கள் செயற்பட்டு கொண்டிருக்கிறோம். சரி, ஓகே. நான் சொல்றதுதான், நாங்களும் பெரியாக்கள் இல்லை, நாங்கள் ஒரு முயற்சியாக செய்கிறோம். இப்போ நான் ஒரு யூடியூப்ல சாதிக்கணும்ன்றதுக்காக ஏன்னா இப்போ ஏதோ ஒரு அடையாளம் எனக்கு கொண்டு இருக்கு. இப்போ விளங்குது மட்டக்களப்புல ஒரு சில பேருக்கு தெரியும் இந்த பொடியை உதவி செஞ்சு தர்றானுண்டு. அந்த அடையாளம் இப்போ நீங்க சந்தோஷப்படுறீங்க, அது எங்களுக்கு போதும். விளங்குதானே? அது எங்களுக்கு போதுமானது. சரி, ஓகே, அவ்வளவுதானே. அம்மா அதுவும் சொல்ல போறீங்களா? நிறைய பேர் வந்து கேட்டவங்க இன்றைக்கும் வீடு கட்டிட்டீங்களா? வீடு கட்டிட்டீங்களா? என்ன வீடு குடி வைத்தீங்களா? நாங்க வீடு குடி பண்ணதும் கேட்கலாமே. நாங்க வீட்டுல இருக்கிறோம். இப்ப கட்டின வீட்டுல இருக்கிறோம். இதுக்கிடையில கட்டி முடிச்சுட்டீங்களா? இதுக்கிடையில குடி வைத்தீங்களா? எல்லாம் முடிச்சுட்டீங்களா? கதவெல்லாம் போட்டுட்டீங்களா? எல்லாம் போட்டுட்டீங்களா எல்லாம் கேட்டாங்க. நான் கதவெல்லாம் போட்டு எல்லாம் பெயிண்ட் எல்லாம் அடிச்சு எல்லாம் கம்ப்ளீட்டான குடி வைத்து என்னன்னு சொன்னா யூடியூப்ல நீ போட்டோ, நான் டிக்டாக்ல எல்லாம் போடல, அதனால சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். சரி, ஓகே. சந்தோஷத்துல கேட்டவங்க சந்தோஷம் என்ன அவங்களுக்கு கொஞ்சம் இது மாதிரி தான் கேட்டவங்க. நான் சந்தோஷமா தான் சொன்னேன். பொதுவா நடக்கிறது. சரி, ஓகே. இந்த வீடியோ முடிப்போம். அதுதான் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தா, எங்க சேனல் மூலமா நல்ல நிலைமைக்கு வந்தா எங்களுக்கு சந்தோஷம். சரி, ஓகே. வீடியோ முடிப்போமா? சந்தோஷம் முடிப்போம். எதுவும் சொல்ல போறீங்களா? அதான் அடுத்த கட்டமா உங்களுக்கு அது நடக்கும். இப்ப நான் காசு தரலன்னு பாக்குறீங்களா? இல்ல, அப்ப அது சொல்ல தேவை. காசு இருக்கு பாக்கெட்டுக்குள்ள, அதை வந்து ஃபுல்லா முடிஞ்சிட்டு விளங்குதானே தேவை தானே. காசு எண்ணி 50,000 சொல்லிட்டு இப்ப நம்ம ஒரு பொருளா தானே வாங்க போறோம். இப்ப உங்களோட சாப்பாடு செலவுக்கு இல்லை தானே. அதை நான் இந்த யூடியூப் சேனல்ல அதை மாற்றி வாரேன். காசா கொடுத்து எண்ணி அதை திருப்பி வாங்குற அது என்ன, அது கொஞ்சம் எப்படியும் நான் தான் எடுத்துட்டு போறேன். அதை திருப்பி அதை உங்களை எண்ணெய் வச்சு ஆரம்பத்துல நான் எதுக்காக அப்படி எண்ணெய் வச்சேன்னு சொன்னா, அதான் நிறைய பேருக்கு அதை ரீச் ஆகுமன்றதுக்காக. விளங்குதானே? நிறைய பேர் அப்படி காசு கொடுக்குற வீடியோ பார்த்தா அப்ப இந்த பொடியை உதவி எடுத்து கொடுக்குறேன்னு நிறைய பேருக்கு தெரிய வருமன்றதுக்காகத்தான் நான் அப்படி காசை எண்ணெய் வச்சு அப்படியே எடுத்ததானே தவிர வேற ஒன்றும் இல்லை. இப்ப நிறைய பேருக்கு தெரிய வந்தது தானே. இப்ப நிறைய பேர் தெரியும், நம்மளாவே தெரியும். அதனால அதை அப்படி ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகே, இது ஒரு டைம்ல அப்படி ஆரம்பிக்கலாம். ஆனா இந்த வீடியோவில் காசெல்லாம் அப்படி கொடுத்து அப்படி இருக்கிறத வரல. உங்களை ஆரம்பிப்பேன். சொல்ல போனா அப்படித்தானே. அப்ப இந்த வீட்டுக்கான பில்லு உங்களுக்கு அனுப்பினா அதுல எதுவும் குறையில் இருந்ததா இல்லை தானே. விலங்குதானே? வீட்டுக்கான உங்களுக்கு உரியாக்கல பப்ளிக்கா காட்டலாட்டையும் உங்களுக்கு அனுப்பினா அது உங்களுக்கு திருப்தியா இருந்தது தானே. ஒரு பிரச்சனையும் இல்லை. காசு அனுப்பின அண்ணனுக்கும் அதுக்குரிய பில்லுல அனுப்பி நேற்று கதைச்சாரு, சந்தோஷமா கதைச்சாரு. பாப்போம் அவர் எடுக்கிறாரு பாப்போம். அந்த அண்ணன் தான் 20 அவர் தான் அனுப்பினவர் லாஸ்ட். அந்த அண்ணன் எடுக்கிறாரு பாப்போம். என்னன்னு சொன்னா அவரோட பேசணும். நான் பாப்பம். தூக்கினா சஞ்சய் அண்ணன் கேண்டாவில் இருக்கிற நைட் எடுத்து வாழ்த்துக்கெல்லாம் செய்து வைத்தாரு. நல்லபடியா செய்து கொடுத்துருக்கிறான். வந்து அவனை பிஸியா இருக்கிறவங்க தானே. தூக்கினா பேசுவோம், இல்லைன்னா பேச தேவை. பிஸியா இருக்கிற போல
ஓகே, இப்போ 50,000 வந்து கிடைச்சிருக்கு சரியா? அப்போ 50,000 ரூபாய்க்கு நம்ம வயரிங் பண்ணிட்டு பிறகு உதவி கிடைச்சா நம்ம கரண்ட் எடுப்போம் சரியானே? இப்போ சொன்ன மாதிரி தான், எல்லாம் உடனடியாக நடக்காது தானே. சரி, நீங்களே அதை ஒரு எதிர்பார்க்க தேவையில்லை. அதான் அந்த சொன்ன மாதிரி தான், கிடைச்சா நான் செய்வேன். ஓகேங்க, நாங்கள் வயரிங் பண்ணிட்டு நான் அதையும் தெரியப்படுத்துகிறேன், கட்டாயமாக தெரியப்படுத்தத்தானே வேணும். ஓகேங்க, இந்த வீடியோ தொடர்ச்சியாக பார்த்தவங்களுக்கு நன்றி. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.